நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியும் உண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியும் உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திடுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்துள்ள இறைக்குலமே, இறை இயேசுவில் நலம் பெற உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். ஒருவர் குணம் அடைவது அவர் உள்மனதில் எழும் நம்பிக்கையில் ஆரம்பமாகிறது என்ற உண்மை இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதையே இன்றைய ஞாயிறு வாசகங்களும் நமக்கு சொல்லித் தருகின்றன. துன்பத்தின் சுமை தாங்க முடியாமல் தனிமையில் புலம்பிய யோபு இறுதியில் இறைவனிடம் சரணடைந்தார். அவர் வேதனைகளும் சோதனைகளும் சுகமாய் மாறின. கடந்த 4 வாரங்களாக குணமளித்த இயேசுவை பற்றி நற்செய்தியில் கேட்டு வந்த நாம் இன்றும் அவரை குணமளிக்கும் வல்லவராக காண்கிறோம். ஆம், இயேசு வெறும் வார்த்தைகளால் மட்டும் நற்செய்தியை பறைசாற்றவில்லை. மாறாக தம் செயல்களிலும் வாழ்க்கையிலும் அதை அறிவித்தார். அவரின் குணமளிக்கும் வல்லமையால் உடல் நோயிலிருந்து புற விடுதலையோடு பாவத்திலிருந்து அக விடுதலையும் தந்தார். இவ்வாறு தனது இறையரசு பணியில் இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் ஒன்றித்து வாழ்வாளும் வார்த்தையாலும் போதித்து தானே நடமாடும் நற்செய்தியானார். நாமும் இயேசுவை பின்பற்றி நடமாடும் நற்செய்திகளாக மாற இன்றைய திருப்பலியில் மனதார வேண்டிடுவோம். இந்த சிந்தனைகளை மனதில் இருத்தியவர்களாக இந்த தூய மறை நிகழ்வில் நாம் தகுதியுள்ளவர்களாய் பங்கெடுக்க தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாத துன்பத்தில் எல்லோருமே சிக்கி தவிக்கிறோம். இவ்வாறே இன்றைய வாசகத்தில் துன்பத்தின் சுமை தாங்க முடியாமல் தனிமையில் புலம்பி எழும் யோபு, இறுதியில் இறைவன் என்னை கொன்றாலும் அவரிடத்திலே நம்பிக்கை வைப்பேன் என்று தஞ்சமடைகிறார். எல்லாம் மறைந்து சுகமான சுமைகளாகவே மாறின. இவ்வாசகத்தை கவனமுடன் சேமெடுப்போம்.
இறைவனின் நாமும் நம்பிக்கை கொள்வோம். முதல் வாசகம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. யோபு கூறியது: மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே. அவர்களின் நாட்கள் கூலி ஆட்களின் நாட்களை போன்றவைதானே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாட்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயலை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர்தம் நுண்ணறிவு அளவிடற்கரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார்.
பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இரண்டாம் வாசக முன்னுரை. நற்செய்தி அறிவிப்பது இறைவன் எனக்கு அளித்த பொறுப்பு. எத்தனை இடர்கள் வந்தாலும் அதிலிருந்து என்னை பின்வாங்க மாட்டேன். அப்பணியில் என்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டு நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று கூறும் புனித பவுலடியார் நற்செய்தியை வார்த்தைகளால் போதிக்காமல் தன் வாழ்வால் போதித்தது போல அவரின் ஆழ்ந்த அர்த்தமுள்ள உரையை கவனத்துடன் கேட்டு நாமும் நற்செய்தியாவோம். இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமை ஆக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1, இறை வார்த்தைகள் 29 முதல் 39 வரை.
அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் நம்மையும், நம் வாழ்வையும், நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக. இன்றைய வாசகங்கள் நம்மை ஆண்டவருக்கு சாட்சியாய் நாம் இருக்க, அவருக்கு சான்று பகருகிற வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே யோபுவை குறித்து அழகாய் வாசிக்க கேட்டோம். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே தூய பவுல் கொரிந்து நகர மக்கள் வழியாக தனக்கு நற்செய்தி அறிவிப்பது கடமை என்பதை குறித்து அவர் அறிக்கையிடுகிறார். இன்றைய நற்செய்தியிலேயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் நிகழ்த்தி அவர்களுக்கு சாட்சியம் வாழ்வு எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மையும் நம் வாழ்வையும் சாட்சிகளாய் மாற்ற அழைக்கிறார். நம்முடைய குடும்பம் சாட்சியான குடும்பமாய் மாற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அழகாய் வாசிக்க கேட்டோமே, யோபு அழகாய் சொன்னார். யோபு புத்தகம் 7வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையில், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். போராட்டம் நிறைந்தது வாழ்வு, பிரச்சனைகள் குழப்பங்கள் நிறைந்தது வாழ்வு, சுமைகள் சுமந்து கொண்டிருப்பது வாழ்வு. இந்த வாழ்விலே நான் எப்படி ஆண்டவரை பிரதிபலிக்க முடியும்? சுமைகளை, போராட்டங்களை, கஷ்டங்களை, அவமானங்களை சந்திக்கிற பொழுது நான் எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியும் என்று நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழலாம். இன்றைய நாள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை தூய அருளானந்தரை நினைவு கூறுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஓரியூரில் இருக்கிற தூய அருளானந்தர் திருத்தலத்திற்கு செல்ல நேர்ந்தது. அங்கு சென்றிருந்த பொழுது அந்த உபதேசியாரை சந்தித்து அவரோடு பேசிக் கொண்டிருந்தோம். அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு அழகான சாட்சியத்தை பகிர்ந்தார். அருளானந்தர் வழியாக நடந்த அற்புதத்தையும், அந்த அருளானந்தருடைய சாட்சியத்தையும், அதன் வழியாக கத்தோலிக்க விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகின்றது என்பதையும் அவர் அழகாய் பகிர்ந்து கொண்டார். அந்த கிராமத்தில் ஒரு நபர் இருந்தாராம்.
அவர் வாழ்க்கையில் அருளானந்தர் வழியாக நடந்த ஒரு அற்புதத்தின் காரணமாக, நன்மைத்தனத்தின் காரணமாக, நோய் நீங்கியதன் காரணமாக அவர் அருளானந்தருக்கு என்று ஒரு ஆடு நேர்த்திக்கடன் வைத்தாராம். ஒரு ஆடு ஒன்று அவர் நேர்ந்து கொடுத்தாராம். அன்பார்ந்தவர்களே, அந்த ஆடு சின்னதா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த ஊர்ல இருந்த இன்னொருத்தருக்கு திருமணம் ஒன்று நடைபெற வேண்டிய கட்டாயம். எல்லா இடத்துலையும் ஆடுக்கு தேடி பார்க்குறாங்க, ஆடு கிடைக்கவே இல்லை. கடைசியா இந்த வீட்டில் வந்து கேட்டாங்க, உங்க வீட்டில் ஆடு இருக்கே, அந்த ஆடை எங்க திருமணத்துக்கு நீங்க தருவீங்களா, நாங்க சமைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்பொழுது அந்த ஆட்டின் உரிமையாளர் சொன்னாராம், இந்த ஆடு அருளானந்தருக்காக நேர்த்திக்கடனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடு, இதை நான் உங்கள் திருமணத்திற்காக கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் தடுத்து நிறுத்தினாராம். அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. அவர் எவ்வளவோ கெஞ்சியும் எவ்வளவோ அவர் கூத்தாடியும் இவர் அவருக்கு செவிமடுக்கவே இல்லை. தன்னுடைய முடிவில் உறுதியாயிருந்தார். இது அருளானந்தருக்கு என்று நேர்த்திக்கடன் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடு, இதை நான் கொடுக்க மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து இதை நான் அருளானந்தருடைய திருவிழா அன்று நான் வெட்டி சமைத்து அருளானந்தரின் பெயரால் எல்லாருக்கும் கொடுப்பேன் என்று அவரிடத்திலே இவர் பதில் சொல்லி அனுப்பி இருக்கிறார். கடைசியாய் அந்த ஆடு கேட்க வந்த மனிதன் இவரிடத்திலே கோபத்தோடு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றானாம். அருளானந்தருக்கு என்று ஆடு நேர்த்திக்கடன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே, அருளானந்தருக்கு நேர்த்திக்கடன் வச்சா 3 கொம்பா முளைக்கும், 2 கொம்பு தானே முளைக்க போகுது என்று சொல்லி அவரிடத்திலே இவர் கேள்வியை கேட்டுவிட்டு சென்றாராம். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நாம் சாட்சிய வாழ்வு வாழலாம் என்று நினைக்கிற பொழுது நமக்கு சவால்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, கேள்விகள் உண்டு, குழப்பங்கள் உண்டு, அவமானமான காரியங்கள் உண்டு. அந்த நிலைமையை அந்த மனிதன் சந்தித்தான். அவன் அருளானந்தரிடத்திலே மீண்டுமாய் சென்று அருளானந்தருடைய சுரூபம் முன்பாக நின்று, அருளானந்தரே, உமக்காக நேர்த்திக்கடன் கொடுத்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படியான ஒரு போராட்டம், எதிரான வார்த்தையை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி வேண்டுதல் செய்துவிட்டு நற்கருணை முன்பாக கரம் விரித்து செபித்து அந்த ஆட்டையும் அவன் நேரெடுத்த நேர்த்திக்கடனையும் மீண்டுமாய் பொருத்தனையாய் ஒப்பு கொடுத்து விட்டு வீட்டுக்கு சென்றானாம். பிரியமான பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து இந்த திருவிழா நடந்தது. அவன் அருளானந்தருக்காக நேர்த்திக்கடன் கொடுக்க வைத்திருந்த ஆட்டை வெட்டுவதற்காக கொண்டு வந்திருந்தான். இது நடந்த ஒரு உண்மை என்று அந்த உபதேசியார் பகிர்ந்து கொண்டார். அந்த ஆடை அவர்கள் வெட்டுவதற்காக கொண்டு வந்த பொழுது உண்மையாகவே அந்த ஆட்டிற்கு 3 கொம்புகள் இருந்தது. இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும் என்கிற மனநிலையோடு, உள்ளத்தோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு நான் பயணிக்கிற பொழுது எனக்கு எதிராய் வருகிற வார்த்தைகள், எனக்கு எதிராய் வருகிற குழப்பங்கள், என்னை முறியடிக்க எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற போராட்டங்களை குறித்து நான் கலங்கக்கூடாது, கலங்கி போகக்கூடாது. தூய பவுலடிகளார் அழகாய் சொன்னாரே, நற்செய்தியை அறிவிக்காவிடில், சான்று பகராவிடில், எடுத்துக்காட்டாய் நான் வாழாவிடில் எனக்கு கேடு. ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவளும், ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பமும் பிரியமான பிள்ளைகளே சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்செய்தியிலே அழகாய் வாசிக்க கேட்டோமே, பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். ஆண்டவர் அவருடைய கரம் பற்றி அவரை குணமாக்கினார். அவர் ஆண்டவருடைய செய்தியை, தான் குணமடைந்ததை, தான் நன்மைகளை பெற்றதை, தான் சுகமாய் இருப்பதை அந்த ஊர் முழுவதும் சாட்சியம் பகிர்ந்தாராம். எல்லா இடங்களுக்கும் ஆண்டவருடைய குணப்படுத்துகிற வல்லமையை எடுத்து கூறினாராம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை தலங்களில், பல நிலைகளில் நாம் நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, வித்தியாசமான குணப்படுத்துகிற நன்மைத்தனங்களை பெற்று கொண்டிருக்கிறோமே, நாம் உண்மையாகவே ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கிறோமா? சாட்சிய வாழ்வு நமக்குள்ளாய் இருக்கிறதா? கேள்வி கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிறார்,
நம் வாழ்வை உயர்த்துகிறார், நம்மை நம் குடும்பங்களை நன்மைகளால் நிரப்புகிறார். அதை எடுத்துரைக்க நாம் ஏன் தயங்குகிறோம்? நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் அழகாய் கூறுவார், நற்செய்தி அறிவிப்பதால், ஆண்டவருக்கு சான்று பகருவதால் நான் திருத்தூதராய் மாறுகிறேன். நான் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களை எடுத்துரைக்கிறேனோ, அறிக்கையிடுகிறேனோ, பிரியமான பிள்ளைகளே, நான் ஆண்டவருடைய திருத்தூதராய் மாறுகிறேன், மாற்றமடைகிறேன். இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைத்தனங்கள், இந்த இரக்கமான காரியங்கள் நம் வாழ்வில் தொடர்ந்து செயல்பட்டு நாமும் ஆண்டவருக்கு சாட்சியாயிருக்க, சாட்சிய வாழ்வு வாழ இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே வரம் கேட்டு செபிப்போம். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடுவீர்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி, இந்த நேரத்திற்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்கு, அன்பிற்கு நன்றி, உம்முடைய பாசத்திற்கு, பரிவன்புக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, நன்றி. எங்கள் உள்ளங்களை, இல்லங்களை உம்முடைய அன்பின் ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறீரே, நன்றி. யோபு கூறியதைப் போல போராட்டம் நிறைந்த வாழ்வு எங்கள் வாழ்வு. போராட்டம் நிறைந்த வாழ்வை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய இரக்க பார்வை எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது தங்கி இருப்பதாக. போராட்டம் நிறைந்த வாழ்விலும் உம்முடைய அருட்கரம் எங்களோடு இருந்து வழி நடத்துவதை நாங்கள் சான்று பகர, சாட்சியம் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக, உருவாக்குவீராக, உருமாற்றம் அடைய செய்வீராக. எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் உம் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் பெயரால் ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஆண்டவர் கரத்திலே மன்றாட்டுகளாய் ஒப்பு கொடுப்போம். நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, என் திரு அவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள், சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக நற்செய்திகளின் விளிமயங்களை தங்கள் வாழ்வாக மாற்றி
கிறிஸ்துவின் நற்செய்தியாக வாழ்ந்திட தேவையான வரங்களை அருள்மாறி பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையான பக்தியும் அமைதியும் அளிக்கும் இறைவா, எம் பங்கில் அன்பு எங்கள் வழியாக உமது இறை நம்பிக்கை வளர தலைவர்களும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதிலும் மன்னிப்பதிலும் சமூக பொருளாதார உதவிகள் செய்வதிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் ஆறுதலாகவும் இருந்து எங்களுக்கு அடுத்திருப்போருக்கு இயேசுவின் நற்செய்திகளாய் வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பேரின்பமாகிய இறைவா, எமது நாட்டு அரசியல் அவலங்களால் பசி, பட்டினி, நோய்கள், குடிபோதை, வேலையின்மை என்று பாதிக்கப்பட்டு அவதியுறும் எம் ஏழை எளிய மக்களை பாரும். அவர்கள் வாழ்க்கை நிலை மேலோங்கி எல்லாரும் நலம் வாழ பகிர்ந்தளிக்க நல்ல மனதினை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உமது பிள்ளைகள் இளையோராகிய நாங்கள் எமது தேவைகளில் முதன்மையான தேவை நீரே என்று உணர்ந்து நாங்கள் முழுமையாக கரம் பற்றி கொள்ளவும் நிலைவாழ்வு பெற்று உம்மை அடையவும் இறை நம்பிக்கையில் வளரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, இன்று உலகில் திரு அவைக்கும் அதன் மக்களுக்கும் எதிராக இழைக்கப்படும் அநீதிகள், குற்றச்சாட்டுகள், இறைச்சன்மையின்மையால் நேர்ந்திடும் ஆபத்துகள் போன்ற எல்லா இன்னல்களிலிருந்தும் எம்மை காத்து உலக மாந்தர்கள் எங்களை இயேசுவின் சீடர்களாய் எம்மை கண்டுகொள்ளவும் உமது ஒளியில் அனைவரையும் ஒன்று சேரும்படி இறையரசை அறிவிக்க தேவையான ஞானத்தையும் உள்ள உறுதியையும் எம் மீது பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும். உள்ளத்திலே நாங்கள் மறைத்து வெளியிலே சிரித்து கொண்டிருக்கிற பல்வேறு விதமான ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை உம் கரத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களாய் நீர் எங்கள் வாழ்வில் கொடுக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள். என்னையே நானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர்.
அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரள்களோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சில்லா கண்ணியே மாதாவே, உன்னில் நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனே மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்னை நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.